ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மேங்கோ ஜூஸ் போட்டு வச்சுட்டு வந்தேன் கைஸ். சரி, பையன் ஸ்கூல் விட்டு வந்து ஏதாவது ஜில்லுன்னு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு என்னத்தை இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குதே. அந்த அளவுக்கு அடி வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது. உங்கள் வீட்டு வெயில் எங்கள் வீட்டு வெயில் அத்தான வெயில் அடிக்குது. இப்போ தான் மேங்கோ இருந்தது வீட்டில், அதை அப்படியே மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, வந்த ஜில்லுன்னு பிடிச்சிக்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கைஸ், ஒரே பாச மலை, அன்பு மலை, என்னது மகள் மலை எல்லாம் எப்படி போச்சு இன்றைக்கி? இதயம் சீரியல் எப்படி போச்சு எபிசோடு? இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஸோ தமிழ் எழுதின லெட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பொண்ணு மனசில் எத்தனை ஒரு ஏக்கம் இருந்திருக்குன்னு இதிலேருந்தே தெரிஞ்சுக்கங்க கைஸ். அதான் உண்மை. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்க அம்மாவை விட அந்த பொண்ணுக்கு வந்து வாசு இதயத்தை உள்ளே வச்சனால ஆதி. சரி, ஆதியப்பா 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 ஆதியப்பா, ஏன்னா வாசு அப்போ தான் உள்ளே இருக்கிறதாச்சு. சரியா? ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. தமிழோட அந்த பாச இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ப்ரிவியூ ஒன்று பார்த்தேன், இதயம் சீரியல் ப்ரிவியூ. அதாவது இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி போடுவாங்க இல்லையா? அதில் வந்து பார்க்கும்போது 2 பேரும் கட்டில் படுத்து இவன் மூஞ்சியை பார்க்க இவன் மூஞ்சியை பார்க்கன்னு மனசுக்குள்ளேயே நினச்சி பேசிக்கிட்டு இருந்தேங்க. என்னது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே இவங்க அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை, குட்டீஸுக்கு 2 நடுவில் தான் படுத்துட்ருக்குது. எங்கேயாவது மறுபடியும் இது ரொமான்ஸ் அதுன்னு காமிச்சாங்க வச்சுக்கோங்க, இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு சீரியல் வந்து இதுவாக தான் இருக்கும். அம்மா பெத்த புள்ள ஊமையாகி கிடக்குது, பேச முடியாமல். அந்த சின்ன பையன் ஒரு சந்தோஷமே இல்லாமல் குடும்பம் இப்படி இருக்குதே. அது குழந்தைங்களுக்குலாம் என்ன கைஸ் தெரியும்? அம்மா லைஃபு, அம்மா என்ன தப்பு பண்ணா, அம்மா லைஃப் ஏன் இப்படி இருக்குது, நம்ம அப்பா ஏன் நம்ம வந்து ஆதி அப்பா நம்ம எதுக்கு அப்பான்னு கூப்பிட்றோம்? ஆதி அப்பா தான் நம்மளோட அப்பாவா? இன்னுமே அந்த ஆதி பையன், அந்த சின்ன பையனுக்கு இன்னுமே டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பையனும் வெளியில் சொல்லாமல் தான் இருக்கிறான் நிறையா விஷயங்களை. சரியா? தமிழ் மாதிரியே அந்த பையனும் நிறையா விஷயங்களை சொல்லாமையும் மனசுக்குள்ளேயே தான் வச்சுருக்கான். சரியா? அது நீ என்னைக்கு வெளிப்பட போகுதுன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கப்ப அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னது மறுபடியும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்புறம் 2 பேரும் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எபிசோடு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ் லெட்டர் எழுதி முடித்த உடனே சாப்பாடை போட்டு மடியில் படுக்க வச்சுருப்பானாட்டிருக்குது, தூங்கிடுவாளாட்டிருக்குது. அந்த குழந்தை தூங்கின உடனே தூக்கி கொண்டு போய் மெத்தையில் போடுறான். மெத்தையில் போட்டோடனே அந்த சின்ன பையனை எந்திரிச்சு, எங்கேப்பா போகிறீங்க, எனக்கு கெட்ட கனவாக வருது, நீங்கள் பக்கத்துலேயே படுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொன்னங்காட்டி இவனும் வந்து பக்கத்தில் படுத்துறான். எதுக்கு எடுத்தாலும் ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம், ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம்னே எதுக்கு இவன் இந்த கேள்வியை கேட்குறான்? என்ன வெங்காயத்துக்கு இந்த கேள்வியை கேட்குறான்? எதுக்கு எடுத்தாலும் ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம், ஏன் சார் என்னம்மா தாயே உனக்கு சிரமம்? அவன் பிள்ளைகளுக்கு அவன் செய்கிறான், அது கடமை. உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் உன் புருஷன் வேண்டான்னு சொல்லி 5 வருஷம் அவனும் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் இருந்துட்டீங்க, வேலை முடிஞ்சது. இப்போ அந்த குழந்தைங்களையாவது அவங்க அப்பாவோட நிம்மதியாக இருக்க விடு. எப்போ பார்த்தாலும் உன்னையவே தான் இது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஒருத்தர் உதவி செய்ய வந்தான்னா அதை ஓயாமல் உங்களுக்கு என்ன சிரமம், உங்களுக்கு என்ன சிரமம், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம், என்ன வீண் சிரமம்? அவன் என்ன அந்த 2 குழந்தைங்களுக்கு செஞ்சு தவிச்சு போயிட்டான்? செய்யட்டுமே, என் கூட படுக்க கூட கூடாதா அந்த குழந்தைங்களுக்கு? அம்மா ராசாத்தி, உன் புருஷன் அப்படியே ஒன்றுமே செஞ்சிடக்கூடாது. அப்படியே உன் புருஷன் உன்னையவே தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும். அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. எதுக்கு எடுத்தால் இதே வந்து அவகிட்ட போய் கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போல்லாம் வீண் சிரமம் இருக்காது. அந்த குழந்தைங்கள கொஞ்சம் மட்டும் தான் இவளுக்கு வீண் சிரமம். இவகிட்ட வந்து இவனுக்கு கையில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவளை தூக்கிட்டு போகிறது, இவ தண்ணி அடிச்சுட்டு பேசினா அதை ரசித்து பார்க்குறதுக்கு, சரிங்களா, தலை சீவுறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு, முத்தம் கொடுக்கறதுக்கு, கொஞ்சுறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த அம்மனிக்கு வந்து வீண் சிரமம் இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்ய போயிட்டானா போதும், ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம், ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம்,
வாயிலே ஓடணும், அவ்வளோலாம் வாயிலே ஓடணும். இப்போ என்ன அவன் அந்த குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு தவிச்சு போயிட்டா? நீ சொல்லும் போத, நீ வாயை திறந்து சொல்லு. செய்கிறவனையும் செய்ய விட மாட்டான் அந்த கூமுட்டான். அதான் நம்மளுக்கு கடுப்பாக வர்றது. அப்புறம் என்ன நடக்குது? படுக்க வச்சுட்டாங்கன்னா அப்போ எல்லா குடும்பம் படுத்துறதை பார்த்து நம்ம தவளை வந்து ரசிக்கிறாப்புல. இதை வந்து மித்ரா பார்த்தானா என்னத்துக்கு ஆகுறது, முதல்ல அண்ணனை எழுப்பி அவர் ரூமில் போய் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பிட்டு இருக்காப்புல. எல்லாருமே எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சங்காட்டியும் மித்ரா வந்து பார்த்துட்றான். என்னது, இன்னும் தூங்குற அளவுக்கு போயிட்டானா? சரி சரி அப்படின்ட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக போய் பவானி கால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேடம். இதை வந்து நம்ம பாரதிக்கு வந்து டவுட் ஆகி போச்சு. என்னடா இவ என்னைக்கு இல்லாமல் காலையிலே வந்து நம்ம ரூம் முன்னாடி நின்றுட்டுருக்குறா, ஒருவேளை ஆதி வந்து நம்ம கூட படுத்ததை இவ பார்த்துட்டாலோ? ஏன் புருஷன் அப்போ கூட பாருங்க இப்படி கூட நினைக்க மாட்டேங்கிறான். ஓடி லூசி பிடிச்சவள, என் புருஷன் என் கூட படுக்காம உன் கூட வந்து படுப்பான் அப்படின்னு விளையாட்டு கூட நினைக்கலாம்ல கைஸ். அந்த விளையாட்டு கூட நினைக்க மாட்டேங்கிறா. ஐயா ஆத்தா ராசாத்தி பாரதி அக்கா, ஐயோ சாமி, உன் பயத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்கு. சரியா? அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு வார்த்தை, சரியா, இந்த ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு பாடாத குறையா இந்த ஒரு வார்த்தை, ஆதி நீங்கள் தான் என் புருஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு பாரதி. இப்போயே உன்னைய கூட்டிகிட்டு உன் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நம்ம குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு நம்ம ஓட்டியே போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல நிம்மதியாக வாழும் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனாலும் என்ன பிரச்சனை? எல்லா புருஷன் பொண்ணாளிகளுக்கு இருக்காத பிரச்சனையா நம்ம குடும்பத்தில் வந்திருக்க போது? நான் தான் சுயநலமாக முடிவு எடுத்துட்டேன். நீ வந்து என் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைங்களுக்காகவே நீ இருக்கிறியே பாரதி, நீ நான் எப்படி பாரதியை விட்டு கொடுப்பேன்? இவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். ராசா ஐயாவே, அவள் அத்தைச்சோடு தப்பெல்லாம் செய்யலை சாமி, சின்ன சின்ன புருஷன் பொண்ணு சண்டைலாம் செய்யலை. அவள் செஞ்சது பெரிய தப்பு. உங்கள் அம்மாவை நல்லா வச்சு செஞ்சுருக்கா, சரியா? பேச்சாலேயே குத்தி கிழிச்சிருக்கா, சரியா? ஆனால் அது இன்னுமே வந்து அந்த சாரதா வந்து பேச்சால் குத்தி கிழிச்சு அந்த வார்த்தைகள் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி செத்தாளா இல்லை யாராவது கொன்னாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியவில்லை. அது ஒன்று தான் இந்த கதையிலேயே ரொம்ப ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்குது. இன்றைக்கி எப்போ அந்த ட்விஸ்ட்டு வந்து வெளிப்பட போகுதுன்னு தெரியல. அதுக்கு தான் நாங்களும் பார்த்துட்ருக்குறோம் இந்த கரும்பு முடிச்ச சீரியலை. இன்னும் அதுக்கான ஒரு விடிவு காலமே வரமாட்டேங்குது. உடனே நம்ம பாரதி அக்கா என்ன நினைக்கிது? ஆதி, உங்களோட உங்கள் நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு நானும் ஒரு குழந்தையாட்டம் உங்கள் மடியில் வந்து படுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறா கைஸ். ஐயோ சாமி, அப்போ கூட அவன் கூட என்ன நினைக்கிறான்? நீ உண்மையை சொல்லிட்டா நம்ம குழந்தைங்களோட இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு நினைக்கிறான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னு பாருங்களேன். கூறுகட்ட குப்பாயி என்ன நினைக்கிறான்னு பாருங்கள். நெஞ்சில் படுத்துக்கிட்டு குழந்தையாட்டம் படுத்து தூங்கணுமாமா. அப்போ இவன் நினப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ கூட அவன் நினைக்கிறா பார்த்தீங்களா? நீங்கள் நம்ம குழந்தைங்க எல்லோரும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழணும்னு நினைக்கிறேன் ஆதி அப்படின்னு ஒரு தடவை கூட அவன் நினைக்கவே மாட்டேங்கிறா கைஸ். நீங்கள் நல்லா அவன் நினைக்கிறதெல்லாம் பாருங்களேன். அவளோட சுயநலத்துக்காக மட்டும்தான் நினைப்பான். குழந்தைங்கள வச்சு அவள் என்றைக்குமே நினைக்கவே மாட்டாள். அதான் உண்மை. ஐயோ கடவுளே. அப்புறம் என்ன நடக்குது? இவ போய் பவானிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாள் மித்ரா. அதை வந்து பாரதி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. என்ன ரெண்டு பேர் பேசுகிறாங்க, இது எதையோ சரியாக படலையே, என்ன திட்டம் போடுறாங்க, ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லி பாரதிக்கு வந்து ஒரே டவுட் ஆகி போச்சு. மித்ராவும் பாரதி பார்க்குறத பார்த்து பவானிக்கிட்ட சொல்லிடுறான். சொன்ன உடனே இவ என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை நோட்டை விடுறதே வேலையாக இருக்கிறா, போன ஜென்மத்தில் இது போலீஸ்காரியாக பிறந்திருக்கோளோ அப்படிங்கிறார். ஐயோ சாமி. அதுக்கப்புறம் வேறு என்னது, இனி அது ஒன்று தான் ஏன் குறைச்சது, எங்கேயாவது போன அவதாரம் இந்த அவதாரம் இதே சீரியலை கொண்டு வந்தீங்க, அவ்வளோதான் கடிச்சு விட்ருவோம். மக்களாகிய நாங்கள்லாம் என்ன செய்வோம்? கடிச்சு விட்ருவோம். இதயம் சீரியல் பார்க்குறவங்கலாம் போன ஜென்மம் அந்த ஜென்மம், போன ஜென்மத்தில் இந்த அம்மா போலீஸ்காரியாக இருந்தால் என்ன எதாவது இருந்தால் எங்களுக்கு என்ன வெங்காயம், சும்மா இருக்கிற கதையை முடிச்சு விட்டு போங்கடா, முடியல நம்மளால். அப்புறம் வேறு என்ன நடக்குது? ஆதியோட வீட்டை ஆதிக்கு தெரியாமல் ஆதிக்கிட்ட கையெழுத்து வாங்கி விற்க போகிறாங்க. எப்படி நம்ம இந்த ஆஃபீஸை ஒரு தடவை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ வீட்டை பண்ணுறாங்க. அது என்னடானா பாரதிக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து இன்னும் தெரியல.
நீ இது எப்படி தெரிஞ்சு இவ தடுக்க போகிறான்னு தெரியல. அதுதான் இப்போ ஒரு ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அப்புறம் காலையில் குழந்தைங்க எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்பையும் ஆதி வந்து நான் கொண்டே ஸ்கூலுக்கு விட்றேன் அப்படிங்கிறான். அப்பயும் என்ன சொல்கிறா, ஏன் சார், சரிங்க சார் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டா இவ என்ன முத்தாக உதிர்ந்து போயிடும். அப்பையும் ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம், நானே பார்த்துக்கிறேன். எம்மா தாயே, நீ இந்த சீரியலில் இருக்கிறதே எங்களுக்கு வீண் சிரமம் தான். நீ முதல்ல அந்த நாடகத்தை விட்டு போய் தொலை. கேவலம் பிடிச்சி எதை எடுத்தாலும் அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து சாப்பாடை ஊட்டி விட்டா சரி, தூங்க வச்சா சரி, மடியில் படுக்க வச்சா சரி, ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம், ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம். அவன் என்னத்தை தாயே சிரமத்தை அனுபவிச்சிட்டான். என்ன சிரமத்தாய் மூலம் அனுபவிச்சான் சொல்லு, என்ன சிரமத்தாய் மூலம் சந்திச்சான் சொல்லு. ஒரு சிரமமும் படலை. லைஃப் லாங்காக நல்ல பணக்காரன், சொத்துக்காரன், இங்கேருந்து போய் அமெரிக்காவில் மித்ராவோட நல்லா ஜாலியாக இருந்துட்டு வந்தான். இப்போ என்ன அவன் குறைச்சலாக இருக்கா ராசாத்தி உனக்கு? அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சோறு ஊட்டினால அவன் என்ன குறைஞ்சி போயிடுறான்? எதுக்கெடுத்தாலும் வெங்காயம் ஆட்டம். உங்களுக்கு என்ன வீண் சிரமம், உங்களுக்கு என்ன வீண் சிரமம். உன்னைய கொஞ்ச நாள் மட்டும் அவனுக்கு வீண் சிரமமே இல்லையா? மனசுக்கு டென்ஷன் ஆகுது மயிலாட், கடுப்பேற்றுறாங்க மயிலாட். வடிவேலு சொன்ன மாதிரி கடுப்பேற்றுறாங்க மயிலாட், கடுப்பேற்றுறாங்க. ஓகே டன். வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். இவன் ஸ்கூலுக்கு கொண்டு விட போயிடுறான். அப்புறம் இந்த அம்மா கண்ணாடி பாட்டி இருந்துட்டு கோயிலுக்கு போகிறேன்னு கிளம்பிருச்சு. அதாவது இவங்க வந்து குடும்பமாக இருக்கிறது அவங்க இந்த அம்மாவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குதாம்மா. அதனால் அந்த சந்தோஷத்தை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆதியே குழந்தைங்கள விட ஆஃபீஸ் போயிருக்காரு. இன்னும் மித்ரா இன்னும் ஆஃபீஸு கிளம்பாமல் இருக்காளே, என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு கரெக்டாக இவ உள்ளே வர மித்ரா வந்து ஃபைல் எடுத்துகிட்டு பவானிக்கிட்ட கொடுக்க போயிட்டுருக்குறாங்க. மேடம், இனி எனக்கு தெரிஞ்சு இவ வந்து மித்ராவை ஃபாலோ பண்ணி போவாளோ என்னமோ, அதுதான் நடக்கும். வேறு என்ன செய்ய, வேறு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஏற்கனவே மித்ராவும் பவானியும் பேசுகிறதே இவ ஒட்டு நின்றுக்கிட்டு இருந்தா. பட் ஆனால் கேட்கல அவளுக்கு. தவளையாவது ஏதாவது பார்த்துருந்தாலும் சொல்லியிருந்தா கூட ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லை. இதே மாதிரி தான் போன எபிசோடு, போன அந்த ஆஃபீஸ் விஷயம் எப்படி கண்டுபிடிச்சா, பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே மித்ராவை ஃபாலோ பண்ணி போவா. அதான் நடக்கும். வேறு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்புறம் கைஸ் வேறு என்ன, அவ்வளோதான். இந்த சீரியலை பொறுத்தளவு இதைத்தான் ரிவ்யூ பண்ண முடியும். வேறு என்னத்தை ரிவ்யூ பண்ண முடியும்? சரிங்களா? நானும் கொஞ்சம் மேங்கோ ஜூஸ் குடித்தேனா, அதான் எது கழிச்சிட்டே இருக்குது. அப்புறம் கார்த்திகை தீபம் என்ன கைஸ், ரிவ்யூ வரவே மாட்டேங்குது. சொன்ன வேகத்துக்கு ஒரு 3-4 நாள் தொடர்ந்து ரிவ்யூ காலையிலே விட்டாங்க. அதுக்கப்புறம் விடவே மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு கார்த்திகை தீபம்? ஒரு அளவும் தெரியல பொங்கையா. அப்புறம் என்னமோ கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் கார்த்திகை தீபம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் முடிஞ்சால் பார்க்குறேன் கைஸ், பார்த்து வேணால் ரிவ்யூ பண்ணுறேன். முடியலைன்னா நம்ம வெறும் ரிவ்யூ வரும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பேசலாம். சரிங்களா? ஏன்னா ஜி5 பார்க்க முடியாது கைஸ். ஏற்கனவே இந்த அரை மணி நேரத்துக்கே விளம்பரத்தை போட்டு சாவடிக்கிறாங்க. இனி 2 மணி நேரம் ஸ்பெஷல் அப்படிங்கிறப்ப 2 மணி நேரங்கிறப்ப எவ்வளோ விளம்பரம் போடுவோம் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால் ப்ரிவியூ வச்சு வேணால் நான் பேசுகிறேன். சரிங்களா? ஓகே. வாரிசு சீரியல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் ஜனாமா சிபி எல்லாம் ஃபைட்டிங்லேயே இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஃபைலை மாற்றி வச்ச விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாரிசு சீரியல் இப்படி போயிட்டுருக்கு. அண்ணாமலை குடும்பத்தில் இந்த வெண்ணிலா வந்து ரியாக்ஷனை கொஞ்சம் மாற்றி நடித்தா நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு மாதிரி வாயை வச்சு நடிக்கிறாங்க. ஒரே ரியாக்ஷனாக இருக்குது எல்லாத்துக்குமே. அது நல்லாவே இல்லை பார்க்குறது. சந்தோஷம்னாலும் சரி, துக்கம்னாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த அம்மா அந்த வெண்ணிலான்ற கேரக்டர் வந்து ஒரே ரியாக்ஷன் காமிக்குது. அதனால் பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. வேறு என்ன சீரியல் ரிவ்யூ பார்த்தேன், அவ்வளோதான். வேறு எந்த சீரியல் ரிவ்யூ பார்க்கல. பார்த்த வரைக்கும் போட்டாச்சு. ஸோ தயவுசெய்து இந்த வர்ண பகவானுக்கு கொஞ்சம் கருணை வந்து மழையில் 2 மழை 3 மழை பேஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஐயோ அப்பா முடியல கைஸ், முடியல. வெயில் பயங்கரம் கைஸ். அப்பா ஒழுத்தி எடுக்குது. சூரிய பகவானுக்கு என்ன கோபமோ என்ன இது. இன்னும் அக்னி நட்சத்திரம் வேறு ஆரம்பிக்கலை. அடுத்த மாதம் 4ஆம் தேதி தான் அக்னி நட்சத்திரமே. இந்த இதுக்கே இந்த பாடு போடுது. இந்த அக்னி நட்சத்திரம் என்ன செய்ய போகுது? முடியலப்பா, முடியல. நிறைய போகுது. சரி கைஸ், கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.